ராமகிருஷ்ணா ஆடம்பாக்கம் கார்த்திக் பாகவதர் அவர் கிருஷ்ண சைத்தன்யர் அப்படின்னு ராமநாம பப்ளிகேஷன்ஸில் நிறைய பேருக்கு தெரியும். கார்த்திக் பாகவதர்னும் தெரியும். அவர்கிட்ட குரு அனுபவம் பற்றியும் நாம சங்கீர்த்தனோட அனுபவத்தை பற்றியும் நான் பேசுகிறதாக வந்திருக்கோம். ராமகிருஷ்ணன், நீங்கள் உங்கள் சின்ன வயசுலேருந்து இது நாம சங்கீர்த்தனம் பற்றியும் எப்படி நீங்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணி யாரெல்லாம் உங்களுக்கு குருவாக இருந்து அதை இது பண்ணினா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள். சின்ன வயசில் இருந்தாங்க. 5 வயசுலேருந்தே எங்கள் அப்பா தான் முதல்ல நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறவருக்கு நம்ம குருநாதரை பொறுத்த வரைக்கும் ராம 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 சொல்லிட்டா நாம சங்கீர்த்தனம் ஒரு சித்தாந்தத்தை சொல்லிட்டார். நம்ம பண்ணுற பஜனை நாம சங்கீர்த்தனத்துக்கு அங்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் முதல்ல கீழ்படியிலேருந்து மேலே ஏறி போன மாதிரி அப்பா தான் எனக்கு நாம சங்கீர்த்தனத்துக்கு குரு. 5 வயசு, அதுவும் அடிபாரம்பரியத்திலேயே இந்த சைக்கிளில் நாம சங்கீர்த்தனம் நடக்கிற இடம், அது போல் பஜனை சம்பிரதாயம் நடக்கிற இடம், ராதா கல்யாணம் எல்லா இடத்துலையும் அப்பா தான் கொண்டு போவார். அதனால் அப்பா தான் முதல்ல ஆரம்பத்தில் இந்த பஜனை சம்பிரதாயத்துக்கு குரு. அது தவிர ஆரோக்கியம் வாரம் சனிக்கிழமையில் பஜனை பண்ணுறது இப்படிலாம் பண்ணால் 10 வயசுலேயே தோடைய பண்ணணும். அதெல்லாம் மனப்பாடமாக பாட ஆரம்பிக்கிறது. அப்புறம் வந்து 10 வயசுக்கு மேலே அந்த திருப்பட்ட சஞ்சீவ பாகவதர் சுவாமிகள் அவங்க நம்மாத்துக்கு அடிக்கடி வந்து பஞ்சவர்த்தி தர்மம்லாம் பண்ணி ஆத்திரையே பஜனை சம்பிரதாயம் பண்ணுவான். டோரோ சொல்லுவோம், திவ்ய நாமம் எல்லாத்தையும் கூட இருந்து டோரோ சொன்னால் இப்படிவே உட்கார்ந்து அவரே பாடி காமிச்சு இது மாதிரி பாடணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி தருவாங்க. அப்படிலாம் பழக்கமாச்சு. நாம சங்கீர்த்தனத்துக்கு அங்கமாக பஜனை முதல்ல நம்மளுக்கு வந்து எல்லா பாகவதரும் புதுக்குட்ட பாகவதர் இருந்தார். அதுபோல் அந்த சம்பிரதாயத்துலேயே இருந்தார். அதுமாதிரி ஏழு கிருஷ்ணமூர்த்தி பாகவதர் இருந்தார், அவர் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கார். அதுபோல் வலங்கிமான் ஜனபதி சுப்பிரமணிய பாகவதர் அப்படின்னு இருந்தார், ஒரு திருப்பூர் சம்பிரதாயத்தில் இருந்தார். கோவிந்தபுரத்துலேயும் கொஞ்சம் நாளைக்கு அவர் பூஜை பண்ணியிருந்தார். அவர் பூஜை பண்ணியிருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் எனக்கும் அவங்க பூஜை பண்ணுற பாக்கியமும் கிடைச்சது. அதனால் அது மாதிரிலாம் அவரோட சேர்ந்து தான் இந்த பஜனை சம்பிரதாயம் இருந்தது. அதாவது நம்ம குருநாதர் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற இந்த ராமநாமத்தை உபதேசம் பண்ணது குருநாதாள் ஸ்ரீ பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமி. அதில் அவர் தான் எனக்கு சொப்பனத்தில் இந்த நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிற ராமநாமத்தை நம்மளுக்கு சொப்பனா உபதேசம் பண்ணவர் அவர் தான். அதனால் இப்படி தான் இது நாம சங்கீர்த்தனம்னு ஆரம்பிக்கும். ஏன்னா ராம 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 ராமன்னு சொல்வது தான் நாம சங்கீர்த்தனம்னு அவர் சித்தாந்தத்தில் நாம சங்கீர்த்தனம் இதுதான் சொல்கிறோம். இதுக்கு அங்கமாக தான் பஜனை சம்பிரதாயம் சொல்லியிருக்கு. அதனால் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு எடுத்தோம்னா இதுதான் நாம சங்கீர்த்தனம் குருநாதர் சித்தாந்தத்தில் சொன்னது. அதுக்கு அங்கமாக பஜனை சம்பிரதாயம் ஒன்று. அதுக்கு காரணம் இல்லை. அதில் அவர் சித்தாந்தத்தில் பார்த்தோம்னா தெரியும். ஏன்னா ராம 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 ராமன்னு சொல்லிட்டு 1,08,000 ஜபம் பண்ணணும்னு அவர் சொன்னார். 1,08,000 ஜபம் பண்ணிங்கன்னா அது நம்மளுக்கு விகித கர்மானுஷ்டானம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம குருநாதர் சித்தாந்தத்துக்கு எல்லாம் காரணமே நம்மளுக்கு ஆதி குருவான சங்கராச்சாரியால் பண்ணின சித்தாந்தம். விஷ்ணுவசனம் பாஷ்யத்தை ஆதாரமாக வச்சுருந்தா நம்ம குருநாதர் நிறையா சித்தாந்தம் பண்ணார். அது சொல்லிக்கிறதுனா பகவன் நாம சங்கீர்த்தனத்தை விகித கர்மானுஷ்டானம்னு வச்சுக்கணும். அதுக்கு அங்கமாக தான் தினம் பஜனை பண்ணுறது எல்லாம் இருக்குது. இந்த சத்குரு சுவாமிகளும் பக்தி சந்தேக துவாத பாசனம் அவருக்கு கிரந்தம் பண்ணிருக்கார். நம்ம இது மாதிரி சம்பாஷணம் பண்ணுற மாதிரி அவரும் அவரோட சிஷ்யாவும் சம்பாஷணம் பண்ணிக்கிற மாதிரி அழகாக ஒரு கிரந்தம் அதுலேயும் அப்படி தான் சொல்கிறார். அது மாதிரி இருக்கு. இதுதான் நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லிட்டு தாற்பயம் தான். இந்த நாம சங்கீர்த்தனத்தை அப்படி வச்சுக்கலாம். அதோட உங்களுக்கு குருவோட இது அனுபவத்தில் பிரேமண்ணாவோட அந்த அனுபவத்தில் ஆரம்பத்தில் குருநாதாள் தான் இவர் தான் சொப்பனத்தில் வந்தார். இவர் சொப்பனத்தில் போகிறாங்க. அந்த பாரதத்தில் பஜனை சம்பிரதாயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாரதத்துலேயே ஹரிகதா காலட்சேபம் பல்லாவரத்தில் ஒரு பெரிய வார்த்தை வாட்டை கற்றுன்றது எல்லாத்தையும் அதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு கிரமப்படி நம்ம எப்படி வர்ணாசிரம தர்மப்படி நம்மளுக்கு உபநயனம் அந்த சம்ஸ்காரம்லாம் ஒரு ஆற்றுல இருந்த சூழ்நிலைனால அது மாதிரி நடக்கல. 22ஆவது வயசுல தான் உபநயனம் ஆச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் சின்ன வயசுலேருந்து சென்னியா விஷயங்கள்
நிறையா பாலவிகாரெல்லாம் போனதுனால பகவத்கீதா அதெல்லாம் ரொம்ப ருச்சி உண்டு. அதுக்கு அர்த்தத்தோடு தெரிஞ்சுக்கணுங்க. அது படித்து அங்கெல்லாம் போக போக நம்மளுக்கு குரு அவசியம் வேணும், அப்படி ஒரு குரு வேணும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஏக்கம் இருக்கும். அதுவும் சரியான வயசு அந்த உபநயனம் அவருக்கு அந்த 20 வயசு அந்த சந்தர்ப்பத்திலேருந்து ரொம்ப நாளாக குரு வேணும் அப்படின்னு இந்த உபநயன சம்ஸ்காரம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி குருவுக்காக எங்கிறது அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னா அங்கே ஆசிரமத்துக்கு போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னா நிறையா இடத்துக்கு மனசு அலங்கான்னு இருக்கும்போது நம்ம இப்போ இருக்கிற பெரியவாளுக்கு முன்னாடி இருந்த பெரியவா, ஏன்னா பெரியவாளோட பெயர் சொல்கிறது அவ்வளோவா நியாயம் இல்லை. அதனால இப்போ இருக்கிற பெரியவாள் புது பெரியவான்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம குருநாதான போதேந்திர சுவாமிகள் 59வது பீடத்தில் இருந்தால் அந்த நம்ம இப்போ இருந்த பெரியவா 69வது பீடத்தில் இருந்தார் இல்லையா. அதனால அவர் சொப்பனத்திலேயே அவரும் உபதேசம் பண்ணார், நீ எந்த குருவை தேடியும் போக வேண்டாம், உன்னை தேடியே ஒரு குரு வருவார். ராமநாம உபதேசம் பண்ற குரு அப்படின்னு சொல்லிட்டார். யாரும் இன்னாரும் சொல்லவே இல்லை. ஆனால் பெரியவா வேற ஒன்றும் சொல்லலை, இது சொல்லிட்டு அவர் அந்த தானம் பண்ணிட்டார். அது மாதிரி சொப்பனா தரிசனம் அதான் முதல்ல சொப்பன அனுபவமே. அது மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு முதல்ல சரஸ்வதி தேவியோட ஒரு தரிசனம் சொப்பனத்தை இருந்துச்சு. சரஸ்வதி ஒரு முதுமையான பால் என் கையில் விடுற மாதிரி சொப்பனம் வந்து அந்த சொப்பனத்தை சாப்பிட்டோடனே மறுநாள்லேருந்து என்ன அறியாமல் எனக்கு பாட்டு எழுத வர ஆரம்பிச்சு. அதுதான் முதல்ல ஆரம்பம். அப்போ குருவை தேடி எங்கே போகுது, இவர் தான் சொப்பனத்தில் குரு சொல்லிட்டாரு, அந்த குருநாதர் யதேஷ குருநாதர் அவர் தான், அதனால யாரையும் தேடி போக வேண்டான்னு அப்படியே இருந்துட்டே இருக்கு. உபநயன சம்ஸ்காரம் ஆச்சு. உபநயன சம்ஸ்காரம் ஆகி கொஞ்ச நாளில் நம்மளுக்கு கூட இருந்த சிவாச்சாரியா சொன்னார், நீ சகசரநாமம் விஷ்ணு சகசரநாமம் படி லலிதா சகசரநாமம் படினார். அதுலேருந்து தினம் படிக்க ஆரம்பித்தோம் ரெண்டும். அப்படி படிக்க டெய்லியே லலிதா சகசரநாமம் விஷ்ணு சகசரநாமம் ரெண்டும் பாராயணம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பையும் அவங்க சொப்பனத்திலேயே நம்ம ஜெகன்மாதா தேவியே சொப்பனத்தில் வந்து நீ என்னோட சகசரநாமத்தை ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் படி அப்படின்னு தேவி உத்தரவு கொடுக்குறார். சொப்பனம் ஞாயிற்றுக்கிழமை படிக்க ஆரம்பித்தேன். அது மாதிரி தேவி சொல்லி ஞாயிற்றுக்கிழமை சகசரநாமம் லலிதா சகசரநாமம் படிக்க ஆரம்பிச்சு 8வது வாரத்தில் சரியா இன்னைக்கு போதேந்திர சுவாமி சொப்பனத்தில் ராமநாம உபதேசம் பண்ணார். அவர் போதேந்திர சுவாமி எனக்கு பேர் தெரியாது, யாரோ பெரியவா உபதேசம் பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு விசாரம். அதுக்கப்புறம் தான் பெரியவாள்கிட்ட இது மாதிரி அவர் நம்ம தேடி வருவான்னு சொன்னார். தேடி வருவான்னு நேரில் வர போகிறாங்க நானும் அப்படி நினச்சிட்டு ஒரு சொப்பனத்தில் யாரோ நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்காளே அப்படின்னு அவருக்கு எனக்கு பஜன சமுதாயத்தில் இருந்து கொஞ்சம் அவர் ராமநாம உபதேசம் பண்ண போகிறார் அப்படின்னு யாராவது சொல்லணும், அதை பற்றி யாரும் சொல்கிறார். பெரியவா இப்படி சொப்பனத்தில் ராமநாம உபதேசம் பண்ணுற பெரியவா வருவா, உனக்கு உபதேசம் பண்ணுவா, அப்படி மட்டும் குரு வருவான்னு சொல்லிட்டு அவரை பெரியவாழ்கிட்டே கொஞ்சம் சந்தர்ப்பத்தில் கேட்கணும். பெரியவா சொன்ன பதில் எனக்கு அப்படியே உடம்பு உள்ளரிச்சுக்கணும். போதேந்திர சுவாமிகளை தவிர வேற யாரும் சொப்பனத்தில் ராமநாம உபதேசம் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவர் தான் உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கார் அப்படின்னு பெரியவா சொன்னான். ரொம்ப நாங்கள் அதுக்கப்புறம் தான் கோவிந்தபுரம் ஆராதனை நெருங்கிற சமயம் அந்த சமயம். அதனால் அப்போ போனப்போ அங்கே நம்ம ஸ்ரீ அண்ணாவும் முதல்ல அவரை அப்போ தான் சந்திக்கிறான். அங்கே போதேந்திர சுவாமி சந்திக்கலையே அண்ணாவை முதல்ல பார்த்து இது மாதிரி சொப்பனத்தில் ராமநாம உபதேசம் ஆகியிருக்கணும்னு உனக்கு அதுவே போதும், நான் என்கிட்ட நீ ராமநாம உபதேசம் வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு அண்ணா முதல்ல அப்போ தான் பேச ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணது. அதுக்கப்புறம் அண்ணா சம்பிரதாயத்தினால அந்த போதேந்திர சுவாமி சந்தியில் அப்போ தான் இந்த கணபதி சுப்பிரமணிய பாகவதர் அந்த கைங்கரியம் பண்ணி இருந்தார். என்னை சேர்த்துன்னு நீயே கைங்கரியம் பண்ணுன்னு ஆராதனை சந்தர்ப்பத்தில் மறுநாள் அவர் எங்கேயாவது வெளியில் வேலைக்கு போகும்போது என் மனத்தில் நம்ம குருநாதருக்கு கைங்கரியம் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் வரணுக்கெல்லாம் ஏதாவது என்ன உற்சவம்னாலும் எங்களுக்கு தான் பிரசாதம் கொடுத்து அனுப்புவாங்க அந்த பாவம். அப்படி போனால் அண்ணாட்ட கொண்டு வந்தால் அண்ணாட்ட கொண்டு வந்து நமஸ்காரம் பண்ணுறோம், உங்களுக்கு போதேந்திர சுவாமி தான் குரு, நான் குரு இல்லை, எனக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டாம் அப்படின்பா. என்ன சேங்கனூராகட்டும் பன்னூராகட்டும் எல்லாம் போனாங்க. அதோட அண்ணா சம்பிரதாயம் எல்லாத்துலேயும் ஈடுபாடு. அண்ணாவும் சொல்லுவா, நீ என்ன நினச்சிட்டே படி உனக்கு எல்லாம் தானே வரும் அப்படின்லாம் சொல்லுவா. பாகவதர் பாராயண மாவட்டம் இல்லாமல் இப்படி அனுகிரகம் பண்ணிப்பா. அது மாதிரி கோவிந்தபுரத்தில் கைங்கரி பண்ணும்போது கிட்டக்க அங்கே என்ன சம்பிரதாயம், கோவிந்தபுரத்தில் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கிட்டக்க உட்கார்ந்து நன்னா அண்ணா நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. பூஜை பண்ணும்போது அது ஒரு பெரிய பாக்கியம் இருந்துச்சு அண்ணாவால். இப்படி அண்ணாவோட பரிச்சயம் ஆச்சு. இது
பஜனை சம்பிரதாயத்தில் அண்ணாவாலையும் அது மாதிரி ஆச்சு. இதுதான் இந்த சொப்ன அனுபவத்தில் அண்ணா கொடுத்தது. அண்ணா நம்ம சம்பிரதாய பஜனை அண்ணாவோட சம்பிரதாயம் எல்லாத்தையுமே என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு அப்படி அனுபவம் வேண்டியே இருப்பா. அதோட இன்னொரு ஆச்சரியம்னா நம்ம குருநாதர் ராமநாம உபதேசம் பண்ணும்போது டெய்லி 1,08,000 ராமநாம ஜெபம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வழக்கமாக கொண்டிருக்கோம். அது சித்தாந்தத்துலேயும் வச்சுக்க அண்ணா பிரவச்சனத்துலையும் கேள்விப்பட்டதுனால டெய்லி 1,08,000 ஜெபம் பண்ணிருக்கோம். ஒரு தடவை பார்த்தோம் உற்சவத்துக்கு போன சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி 1,08,000 பண்ணால் இப்போ குருநாதர் 1,08,000 பண்ணால் அதுக்கு மேலே பண்ண முடியாது, எனக்கு நிறைய அவகாசம் இருக்குது, வேறு நாம ஜபம் நிறையா பண்ணணும்னு தோன்றது, பண்ணலாம்னு நீ தாராளமாக பண்ணலாம். அதனால் குருநாதர் சந்தோஷப்படுறான், தனக்கு மிஞ்சி போயிட்டார் அப்படின்னு நினச்சிக்க மாட்டாள், அதை நீ தாராளமாக பண்ணேன் அப்படின்னா அதுலேருந்து 2 லட்சம் ராம நாம ஜபம் பண்ணேன். அது 2 லட்சம் ராம நாம ஜபம் பண்ண ஆரம்பித்த உடனே தான் குருநாதாள் அப்போ என்ன நான் சரியாக 2 லட்சம் எங்கன்னா 2 லட்சம்னா ஒரு நாளைக்கு 2 லட்சம்னா 50 நாளில் 1 கோடி நாம ஜபம் பூர்த்தியாகும். அது மாதிரி பார்த்தோம் கரெக்டாக 50 நாள் 1 கோடி ராமநாமம் பூர்த்தியாச்சு நாம ஜபத்தில் அப்படின்னா அன்றைக்கி சொப்பனத்தில் சரியாக போதேந்திர சுவாமிக்கு தரிசனம் பண்ணுவார். ஏதாவது வேதாந்த விஷயம் உபதேசம் பண்ணுவார், இல்லை வேறு ஏதாவது சொல்லுவார், உபதேசமாக சொல்லுவார், இல்லை நாம சித்தாந்தத்துலேயே என்ன இருக்கோ எல்லாம் குருநாதார் எனக்கு உபதேசம் பண்ணதுனால எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. வேறு யாருக்கையும் வேறு ஒன்றும் சம்ஸ்கிருதம் முதல்ல யாருக்கையும் படிக்கல, எல்லாம் குருநாதார் சொப்பனத்தில் அப்படி சொன்னதால வந்தது. அந்த என்ன பண்ணுவோம் 50 நாளைக்கு 1 கோடி பூர்த்தியாச்சு 1 கோடி பூர்த்தியா டைரியில் எழுதி அது அண்ணாவை பார்க்கும் போதெல்லாம் அதில் கையெழுத்து வாங்கிக்கிறது. இப்படிலாம் ஒரு பழக்கம். அண்ணா அதை பார்த்து சந்தோஷப்பட்டு நீ இவ்வளோ ஜபம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுறோம். அதனால இந்த மாதிரி குருநாதர் சொப்பனத்தில் வந்து அனுப்போம்னா ஒன்று அண்ணாண்ட அதை சொல்லி விடுறது அப்படின்னா அது மாதிரி ஒவ்வொரு கோடி பூர்த்தி ஆகும்போது தரிசனம் கொடுத்துருக்கோம். அது மாதிரி சொப்னானமும் அப்படி கொடுத்துருக்கோம். அதுதான் குருநாதர் பண்ணினா அது ஒரு பெரிய அது அப்போ அது மாதிரி பண்ணிட்டே இருக்கும். 50 கோடி பூர்த்தி ஆனதும் 50 கோடி பூர்த்தி ஆனதும் அதே மாதிரி சொப்பனத்தில் வந்தார். சொப்பனத்தில் வந்தால் இதே விதத்தில் தான் இருக்கு, இதே விதத்தில் இருக்கு. இங்கே நடந்து வந்துட்டு இருக்காரு, நம்ம குருநாதர் இங்கே நடந்து வந்துருக்காரு மட்டும் கரெக்டாக ஆட்டுக்குள்ள வந்து ஓகே நீ 50 கோடி ராமநாம ஜபம் பூர்த்தி ஆச்சு, நீ பண்ணது எல்லாத்தையும் நாம சித்து உனக்கு இனிமேல் சித்திக்க ஆரம்பிக்கிறது, அதனால நீ பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு குருநாதர் சந்தோஷப்பட்டுருக்கோம். சந்தோஷப்பட்டு என்ன பண்ணா அவர் எட்டி வேஷத்தில் அப்படியே தான் இருக்கா. நம்ம இப்போ படத்தில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி இல்லை. அவர் எனக்கு சொன்ன தர்ஷனம் கொடுக்கும்போது அவரோட ரூபம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அது எனக்கு எப்படி அதை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்னு புரியல, இருந்தாலும் படத்தில் இருக்கு. ஆனால் அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு சுரூபம் அப்படி அது மாதிரி வேற எந்த படத்துலையும் பார்க்கல நான். அந்த மாதிரி படத்தை அது மாதிரி இருந்தா அப்படி சொல்லிட்டு நீ சித்தி உனக்கு நாம சிந்திக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஆலிங்கனம் பண்ணினா அப்படியே மறைஞ்சு போயிட்டார். அவர் எங்க ஐக்கியமானாலும் எங்க மறைஞ்சு போடான்னு தெரியல. ஆலிங்கனம் பண்ணுறதுன்னு தெரியல, அவர் எங்க மறைஞ்சு போடான்னு தெரியும். இப்படி ஒரு தரிசனம். அதுக்கப்புறம் அவர் அந்த ரூபத்தோட சுமந்திர வரதே இல்லை, அசரீரியா வர. இப்பவும் அசரீரியா வந்துருக்கார், இப்பவும் அசரீரியா தான் வந்துருக்கார். அசரீரியா இப்ப சமீபத்துல உடம்புக்கு வந்த போது கூட அசரீரியா தான் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க. நீ இது மாதிரி நாம கைங்கரியம்னு சொல்லியிருக்கார். அது மாதிரி நாம பிரம்மம் எல்லாம் இப்ப சமீபத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி அது சொப்பனத்துல அசரீரியா தான் சொல்றாருல்ல. அந்த மாதிரி நிலையெல்லாம் சொல்லுங்க. அது மாதிரி குருநாதர் ஆக்கியப்படி தான் இல்லை.